எல்லோ, ஆரஞ்சு, ரெட்டு இது மாதிரி ஃபாரெக்ஸ் மார்க்கில் நிறைய நியூஸ் இருக்குது. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக பிகினர்ஸ்க்காக தான். ஓகேங்களா? ஸோ எதனால் சொல்கிறேன்னா, நீங்கள் நார்மலாக மார்க்கெட் வாட்ச் பண்ணிட்டு இருக்கும்போது சரி, இல்லை ட்ரேட் பண்ணிட்டு இருக்கும்போதுமே சரி, நிறைய வால்டைல் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது ஒரே ஒரு கேண்டில் தான் இருக்கும். ஒன்று பை சைட் பயங்கரமாக அடிப்பான், இல்லை செல் சைட் பயங்கரமாக அடிப்பான். பயங்கர வால்டைலாக இருக்கும். கரெக்டாக இதில் எதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கன்ஃபியூஸ் இருக்கும். அதுக்கான ஒரு சொல்யூஷன் தான் இந்த வீடியோ. ஸோ ஃபுல்லாக பாருங்கள். சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறவங்களுக்குமே அட்வான்ஸ் லெவலில் இருக்கிறவங்களுக்கு இந்த விஷயம் ஆல்ரெடி தெரியும். அதே மாதிரி இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அது எந்த டைமில் நமக்கு அந்த மாதிரி நியூஸஸ் எல்லாம் வரும், நெக்ஸ்ட் அதை எப்படி செக் பண்ணுறது, அந்த டைமில் நம்ம ட்ரேட் பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படிங்கிற எல்லா விஷயத்துலையுமே டீட்டெயிலாக பார்க்கலாம். லெட்ஸ் கோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் குரோம் பேஜுக்கு போய்க்கோங்க. அங்கே போய்ட்டு ஃபாரெக்ஸ் ஃபேக்டரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. ஓகேங்களா? ஸோ கிளிக் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா இதுதான் நியூஸ். ஓகே, ஸோ டுடே என்ன டேட்னா March 3. ஸோ உங்களுக்கு டேட் வைஸாக எல்லாமே பக்காவாக காட்டிடும். இதில் பார்த்தீங்கன்னா கரன்சி பேஸ்டாகவும் இம்பேக்ட் என்ன இம்பேக்ட் அப்படின்னு எல்லாமே டீட்டெயிலாக காட்டிடும். ஓகேவா? ஸோ இதில் என்னென்ன கரன்சிக்கு வந்து அந்த இம்பேக்ட் இருக்குது அப்படின்ட்டு. இப்போது இங்கே எல்லோ கலரில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் இம்பேக்ட். இந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ட்ரேட் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. அதே மாதிரி இங்கே ஆரஞ்சு கலரில் இருக்குது தெரியுங்களா பாக்ஸ், ஸோ இந்த டைம்லேயே நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு மீடியம் இம்பேக்ட் தான். ஓகேங்களா? ஸோ ஆனால் இந்த ரெட் கலரில் வருது தெரியுங்களா, ஸோ இது மாதிரி டைமில் நீங்கள் ட்ரேட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் மேபி உங்களுக்கு ஃபண்ட் வந்து நிறைய லாஸஸ் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த டைமில் ட்ரேட் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இம்பேக்ட் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் செக் பண்ணிவிட்டு எப்பயுமே நீங்கள் ட்ரேடுக்குள்ளே இனிஷியேட் பண்ணுறது ரொம்ப பெட்டர். ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் நான் காட்டிடுறேன். அந்த இம்பேக்ட் வந்துச்சுன்னா மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்னு. எஸ், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நார்மலாக பாருங்கள். ஸோ இதுக்கு ப்ரீவியஸாக இருக்க கேண்டில்ஸ் எல்லாமே உங்களுக்கு மூவ்மெண்ட் வந்து நார்மலாக இருந்திருக்கும். ஓகேங்களா? இந்த நியூஸ் டைமில் மட்டும் பாருங்கள், மூவ்மெண்ட் வந்து பெருசாக வந்திருக்கு. கரெக்டாக? ஸோ இந்த வந்து செல் கேண்டில் இந்த பிளாக் கலரில் இருக்குது இல்லையா, ஸோ இவ்வளோ தூரம் கீழே வந்துட்டு மார்க்கெட் ரெஜெக்ஷன் ஆகிட்டு மேலே போயிருக்கான். ஸோ இது வந்து எந்த நியூஸில் வந்துச்சு அப்படின்னா FOMC அப்படின்னு சொல்லுவாங்க. மிட் நைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12:30க்கு வந்துருக்கு. ஓகே, ஸோ இது மாதிரி தான் உங்களுக்கு இம்பேக்ட் ஆகும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இது மாதிரி டைமில் அந்த ஹை இம்பேக்ட் வரும்போது நீங்கள் ட்ரேட் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப பெட்டர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமிங் மட்டும் ஒன்ஸ் நான் சொல்லிடுறேன், நல்லா வாட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டேட் March 3. கரெக்டாக? ஸோ அப்கமிங் நியூஸஸ்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8:25 PM USDயில் ஒரு நியூஸ் இருக்குது. இது வந்து FOMC, ஆனால் இது வந்து எல்லோ கலர். ஸோ இது எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இதே ரெட் கலர்லாம் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து இம்பேக்ட் வந்து அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் நீங்கள் ப்ராப்பராக ட்ரேட் பண்ணிக்கோங்க. இதில் காட்டுறது எல்லாமே உங்களுக்கு இந்தியனோட டைமிங்கில் தான் காட்டும். ஸோ நீங்கள் இப்போ செக் பண்ணிட்டு ட்ரேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மெயினாக உங்களுக்கு ஹை இம்பேக்டாக இருக்கிற இதில் என்னென்னா உங்களுக்கு NFP நியூஸ் வரும், அப்புறம் FOMC, CPI, PPI. ஸோ இது மாதிரி நியூஸ் எல்லாமே அதிகமான இம்பேக்ட் இருக்கும். ஸோ பார்த்து சேஃபாக ட்ரேட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு மாதிரி அப்கமிங் வீடியோஸ்க்கு நம்மளோட பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களோட ட்ரேடிங் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.